கோபி பண்ணது பெரிய தப்பு தான், அத நான் மறுக்கல. ஏன் இப்படி பண்ணன்னு அவனை கேளு. அவனுக்கு புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லா திட்டு. நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்காக போலீஸ்ல எல்லாம் புகார் கொடுப்பியா? ஏம்மா போலீஸ்னு சொன்ன உடனே கட்சி மாறிட்டீங்களா? ஏய், பாட்டி, இது பல பேர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த இடத்துல ஆண்டி பண்ணதானே சரி. அப்போ டாடி ஜெயிலே கடக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? தப்பு பண்ணார்ல, அங்கே கிடக்கட்டும். ஏன் உங்க வீட்டுக்கு அடிக்கடி போலீஸ் வருதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேக்குறாங்க பாக்கியா? நம்ம வீட்டுக்கு ஒண்ணு போலீஸ் வரலையே. எதிர்த்த தெருவுல 3வது வீட்டுக்கு தான் போலீஸ் வந்திருக்கு. அம்மா, அக்கம் பக்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் நம்ம வீட்டு ஆள் தான். ஓ, அப்படி இருக்கட்டும் சரியா. அதுக்காகலாம் அவர் பண்ண தப்ப என்னால மன்னிச்சு விட முடியாது. என் மேல கோவம்னா என்கிட்ட காட்டி இருக்கணும்டா. நேருக்கு நேரா மோதி இருக்கணும். அதுக்கு அவருக்கு தைரியம் இல்ல. கோழ மாதிரி ஆளுங்களை வச்சு என் பிசினஸ கெடுக்க பாக்குறாரு. நூத்துக்கணக்கான மனுஷங்களோட உசுரோட விளையாடுறாரு. அதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா நிக்கணுமா சொல்லு? இதுவரை பண்ண பல தப்புகள்ல இருந்து அவரு தப்பிச்சிட்டாரு. இந்த தடவையாவது பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிக்கட்டும். உனக்கு வேணா டாடி முக்கியமா இல்லாம இருக்கலாமா, ஆனா எங்களுக்கு அவரு முக்கியம். ஒரு விஷயமா, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எங்க கிட்ட எல்லாம் ஒரு நிமிஷம் பேசிருக்கணுமா? பாக்கியா, நீ போலீஸ் வரைக்கும் போயிருக்க கூடாது. அது எப்படி பாட்டி? அவர் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பும் போது போன பாசம் இப்ப அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதும் திரும்ப வந்துருச்சு உங்களுக்கு? அந்த ஆளெல்லாம் வெளியே நடமாடவே கூடாது. அது மத்தவங்களுக்கு தான் டேஞ்சர் பாட்டி. அவர் கடைசி வரைக்கும் உள்ளே இருக்கட்டும்.